ஆதியாகமத்தில் தேவன் சாத்தானை நோக்கி, நீயோ குதிகாலை தீண்ட முயல்வாய். சாத்தான் நம் காலின் கீழ்தான் உள்ளது. அவன் குதிகாலின் கீழேதான் உள்ளான். அவன் வேறெங்கும் நம்மை தொட முடியாது. அற்பம், அதுக்கே இவ்வளவு பவர் என்றால், சேனைகளின் படைகளின் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு பவர். உபாகமம் 28:14, இன்று நான் உனக்கு விதிக்கும் கட்டளைகளை நீ கடைப்பிடித்து வந்தால் கர்த்தராகிய உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் என்ற அதிகாரத்தை இயேசு ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். இயேசு நம்மை தலையாக்கி விட்டார். சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. அது கீழே கிடக்கின்றது. அது காலடியில் கிடக்கின்றது. அது செய்வது என்ன தெரியுமா? ஆசை காட்டி, கவர்ச்சி காட்டி, மயக்கி, நம் மனதை கெடுத்து, தலையாகிய நம்மை மெதுவாக இறக்கி இறக்கி காலடியில் கொண்டு வந்து விடுகிறது சாத்தான். செல்லில் கண்டதை பார்ப்பது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது, உன் சொந்த உறுப்புகளின் இச்சையை தூண்டிவிட்டு அது காலாக்கி அது உன்னை தீண்டி விடுகிறது. ஏமாந்து போய் வாளாக நாம் மாறிவிடுகிறோம் சாத்தானுக்கு. தேவன் கொடுத்த விலை மதிக்க முடியாத பவர் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நாம் சாத்தானை ஓடவிட வேண்டும். எடுத்துக்காட்டாக, இயேசு சோதனையின் போது பசாசை பேச விடாமல் வார்த்தையால் அவனை ஓடவிட்டாரே, அதுபோல நாம் சாத்தானை ஓடவிட வேண்டும். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தான் நம்மை ஆர்வமூட்டி, உலகத்தின் ஆர்வத்தை மூட்டி, அவன் காலின் கீழே நம்மை கொண்டு வந்து நம்மை பயமூர்த்துகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒன்றை நினைக்கணும். இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார்? இதை நாம் தினம் தினம் யோசித்து, நம்மை யாரும் பிரிக்க முடியாது. சாத்தானை விரட்டி விரட்டி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை வைத்து நம்மை பூட்டி விட்டால் சாத்தான் நம்மை தீண்டவே முடியாது. அது காலடியிலே நாம் தினமும் நசுக்கி போடுவோம். ஆமேன்.